இதுதான் நம்ம மொட்டை மாடியில் நம்ம மாடு கோழிகளுக்கெல்லாம் கொடுக்குற நீர் தாவரமான அசோலா. யூஸ்வலாக இந்த அசோலா என்ன பண்ணோன்னா அட்மாஸ்பிரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு கொடுப்போம். அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிருக்கெல்லாம் வந்து நடுவில் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து நீர் தாவரம் இல்லையா, அங்கே எப்போயுமே நெல் பயிரில் தண்ணி தேங்கிட்டே இருக்குன்றதால அங்கே நல்லா வளர்ப்பாங்க. செடிங்களுக்கு வேண்டிய ப்ரோட்டீன் அதே மாதிரி நைட்ரஜன் மினரல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்போம். நம்ம மாடுங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறோன்னா அதே தான், மாடுங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரோட்டீன் அண்ட் நேச்சுரல் மினரல்ஸ் வந்து இது கொடுத்தா கிடைக்கும். யூஸ்வலாக இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கிராமங்கள்லாம் பாலை வந்து மில்க் சொசைட்டியில் கொடுக்கும்போது எஸ்என்எஃப் தான் செக் பண்ணுவாங்க. சாலிட் நான் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் பாலுடைய தரத்தையே சொல்லுவாங்க. இது கொடுக்கும்போது எஸ்என்எஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி எனக்கு சிட்டியில் இருக்கும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் எதுவும் செக் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசோலா கொடுத்துட்ட அடுத்த அன்னைக்கு பாலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் பண்ணும்போது பன்னீரோட சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும், பன்னீரோட குவான்டிட்டியுமே அதிகமாக கிடைக்கும். இது வந்து நம்ம மனுஷனுமே எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேச்சுரலான ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ரிச் ஃபுட் இது. நன்றிங்க. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலெக்ட் பண்ணலாம். எவ்வளோ கொடுக்குறோமோ அது அப்படியே டபுள் மடங்காக வந்துட்டு பெருகிடும். இது வந்து ஒரு 3 இலை இருக்கிற தாவரம்னு சொல்லுவாங்க. அது ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரியும். இன்றைக்கி பாதி தொட்டி அசோலா அப்படியே விட்டுட்டு போனோன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதோட கலரே அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு போடும்போது தான் வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் மணல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கூட வந்துட்டு நாங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸுன்னு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்களது வந்து கோபர் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த பயோகேஸ் செட்டப் அதுலேருந்து வர ஸ்லரியை கொடுப்போம். ஒரு மாதிரி இலை டல்லாக ஆகிட்டு அப்புறம் ஸ்லரியை நாங்கள் கொடுத்தனோம். அடுத்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சைன்னு இருக்குங்க. அவ்வளோ எக்ஸலண்ட் அது ஃபர்டிலைசருங்க. யூஸ்வலாக நாங்கள் ஷேட் நெட்லாம் போடுறது கிடையாது. ஆனால் இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சணல் பேக் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா வந்து யூஸ்வலாக வெயிலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் கிடைக்கல. ஆனால் எங்கள் கோழிங்கெல்லாம் ஒரு 45 days முன்னாடி இறந்துருச்சு. ஏன்னு எங்களுக்கு தெரியல. பறவை காய்ச்சலாக இருக்குமோன்னு நினச்சோம். அப்போ ஒரே ஒரு டவுட் மட்டும் எங்களுக்கு வந்தது. ஏன்னா இந்த பெட்டில் தான் எப்போயுமே வந்து பறவைங்கள்லாம் தண்ணி குடிக்கும். இந்த காக்காங்க புறாலாம் தண்ணி குடிக்கும். ஒரு வேளை அந்த மாதிரி பறவை காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த காக்கா இந்த தண்ணி குடித்து இந்த அசோலாவை நாங்கள் கோழி கொடுக்கறதால எங்களுக்கு பரவி இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்தது. அதனால தான் இப்போ வந்து நாங்கள் இந்த ஜூட் பேக் வச்சு மூடி வைக்கிறோம்.